ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகுட்டி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா மாங்காய் தொக்கு. வெல்கம் டு ஃபோரிஸ் ஃபேமிலி. இன்றைக்கி மாங்காய் எடுத்து 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. அந்த மாங்காய் எடுத்து தோல் சீவி இன்றைக்கி தொக்கு தாங்க பண்ண போகிறோம். இந்த பெரிய சைஸ் அளவுக்கு மாங்காய் எடுத்து சீவி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம் இதை வறுத்து பொடி பண்ணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வெந்தயம், சீரகம், கடுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு, அதில் கலர் மாறுற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மாங்காய் தொக்குக்கு இந்த மசாலா தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா சிம்லேயே வச்சு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கினா போதும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போது மாங்காய் துருவி வச்சுருக்கல, அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம செய்யும் போது டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா உப்பு புளிப்போடு சேர்ந்து. அதனால் இப்போ இதை செய்யறதுக்கு அந்த மசாலா வறுத்து வச்ச மசாலா பொடி பண்ணியாச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இப்போ பொடி பண்ணதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பெருங்காயம் சேர்த்து பொடி பண்ணோம்னா அது கருகி போயிடும். அதனால் இப்போ பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு காஞ்ச உடனே நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் தாராளமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாங்காய் தொக்கு நல்லா வரணும்ல, அதனால் எண்ணெயிலே நான் எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும்னா இன்னொரு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ எண்ணெயிலேயே சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஏன் எண்ணெயில் போடுறேன்னா அப்போ தான் நல்லா ரெட் கலர் கொடுக்கும். அதனால் எண்ணெயில் போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு செய்யுங்க. லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி விட்டோன்னா நல்லா ரெட் கலரில் அந்த மிளகாய் பொடி வறுத்த ஸ்மெல் நல்லா வரும், வாசனையாகவும் இருக்கும். இப்போது நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாத கிளறி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கும் போது அந்த மிளகாய் பொடி சேர்த்து வதக்கும் போது வாசனையாக இருக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம ஆல்ரெடி மாங்காயிலேயே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா வதக்கி விடுங்க. தேவைப்பட்டால் அப்புறமா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த மாங்காய்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போயே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாங்காயில் சால்ட்டு சேர்த்துருக்கோம், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போயே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சிம்மிலேயே வச்சு இதை வதக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாங்காய் தொக்கு தயிர் சாதத்துக்கு வெறும் சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம தயிர் சாதம், பழைய சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து போய் சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் தொக்கு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கல, அந்த பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நம்ம பொடி சேர்த்து கிளறும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாங்காய் தொக்குக்கு இந்த பொடி தாங்க ஸ்பெஷலு.
பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். சூப்பராக தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த எண்ணெயிலேயே மாங்காயெல்லாம் வெந்து அந்த மசாலாலாம் ஊறி நல்லா தொக்கு ஆட்டம் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எச்சி ஊறுது பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. போதும், ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள், மாங்காய் தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.